வருகை தந்து உயிரோடு இணைகின்றாய். மனித வாழ்வை புனித வாழ்வாய் மாற்றி அமைக்கின்றாய். இறைவன் மாற்றி தாங்கி வந்த விண்ணப்ப வடிவமே. இறைவன் மாற்றி தாங்கி வந்த விண்ணப்ப வடிவமே. விண்ணின் சுவையை மண்ணில் தந்த அன்பின் தரிசனமே. அன்பின் தரிசனமே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். செப்பனியா 3:17. நாம் பல நேரங்களில் நினைப்பதுண்டு, நாம் துன்பப்படும் போது, அல்லலுறும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, கஷ்டத்தில் தவிக்கும் போது, நோய் நொடியினால் வாடும் போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? இந்த சந்தேகமும் மனபாரமும் நமக்கு வருவதுண்டு. நம் துன்பங்களை கண்டு மகிழ்பவர் அல்ல நம் கடவுள். நம் வேதனையை கண்டு வேடிக்கை பார்ப்பவர் அல்ல நம் இறைவன். அவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் துன்பத்தை தூக்கி சுமக்கிறார். நம் வேதனையில் பங்கு கொள்கிறார். இப்படிப்பட்ட இக்கட்டான தருணங்களிலெல்லாம் நமக்கு மீட்பளிக்கிறார். தம் அன்பினால் புத்துயிர் கொடுக்கிறார். நம்மை அனுதினமும் உறுதி ஊட்டுகிறார். இறைவன் நம்மோடு இருப்பதால், நம் உள்ளத்தில் உறைவதால் நம் மனம் ஆறுதல் பெறுகிறது, நிம்மதி அடைகிறது, நம்பிக்கை பெறுகிறது. அன்பு இறை மக்களே, நற்கருணை நாதரிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு வாசம் செய்யும். ஆமென். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா தன்னிகரில்லா தூயவரே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா தன்னிகரில்லா தூயவரே. தூயவரே 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 தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே.